எல்லாம் இழந்து வந்தவர், எல்லாம் விட்டு வந்தவர். தனிமை, பசினா இல்லாமை, எதிர்ப்பு, சூழ்ச்சி, விலகி போகிறது, துரோகம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில சந்தித்த 5 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தித்து கொண்டிருக்கிற இந்த 5 காரியங்கள். இவைகளின் நடுவிலே இவைகள் ஒன்றும் அவர் செய்யணும்னு நினைச்சதை தடுக்கல. இவர் மரணத்தையும் விழுங்கிட்டு பிதாவின் வலது பாரிசத்தில் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவனாய் இருக்கிறார். என் வாழ்க்கையிலே செய்வேன் என்று சொன்னது, எனக்கு ஒரு தனிமை வந்தாலோ, எனக்கு ஒரு இல்லாமை வந்தாலோ, எதிர்ப்பு வந்தாலோ, சூழ்ச்சி என்றாலோ, துரோகம் செய்கிறவர்கள் இருந்தாலும் கர்த்தர் செய்வேன் என்று சொன்னதை செய்து முடிப்பார்னு நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? ஏங்க இதுதானங்க நம்மளை ரொம்ப பாதிக்குது. தனிமை. ஏன் நம்ம வாக்குவாதம் பண்றோம்? ஏன் கூக்குரல் இடுகிறோம்? ஏன் சத்தத்தை தெருக்கள்ல கேட்க பண்ணுகிறோம்? அப்படியே விளம்புறோம்ல. இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. என் கூட இருந்தவன் யூதாஸ் திடீர்னு போயிட்டான் 30 வெள்ளி காசுக்காக. அவன் இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான். அவரோ பதறல்ல. வாக்கு தத்தத்தை வாங்கிட்டு நாம பதறோம்னா நம்ம என்ன சொல்லுகிறோம்? இன்டைரக்டா நம்மளே செய்யறோம் இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. பொய் சொல்ல ஆமென். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜென்யூனா உண்மை ஆன்சர் பண்ணணும். இந்த 5 இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா தனிமை, இல்லாமைனா ஒன்றும் இல்லை. பசிக்குது, சாப்பாடு இல்லை. ஒரு தேவை இருக்கு, சந்திக்கிறதுக்கான பணமோ மற்ற காரியங்களும் இல்லை. தனிமை, இல்லாமை, எதிர்ப்பு. ஆமென். சூழ்ச்சி, தந்திரம், சுத்தி இருக்கிற எப்படியாவது குற்றம் பிடிக்கலாம். அடுத்து துரோகம். இந்த 5ல் ஒன்று, 5, 4, 3, 2, 1 இதில் ஏதாவது ஒன்று என்னுடைய கரண்ட் சிச்சுவேஷன், இப்பொழுது நான் இருக்கிற நிலைமைன்னு சொல்றவங்க மாத்திரம் அங்கேயும் பார்க்காம கையை தூங்க பார்க்கலாம். ஆமென். அப்படியே கையை தூக்குங்க. ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். இவைகளின் நடுவில் இன்னும் இந்த தீபத்தை அணைய விடல, இன்னும் இந்த நாணலை முறிய விடல. ஏன்? ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் அவர் நெறிந்த நாணலை ஆமென் சொல்றவங்க இப்ப நல்ல கைகளை தட்டி நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை ஆமென் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் சத்தமாய் ஆமென். glory. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் சொல்லுங்க. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிட்டே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலோ ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஜீசஸ் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தையுடையவனுக்கு விரோதமாய் சத்துரு போராடுவான்.
அந்த தீபத்தை அணைச்சிடணும். வார்த்தை நிறைவேறாம போயிடணும். வார்த்தை ஒருவனுடைய வாழ்க்கையில வார்த்தை நிறைவேறலன்னா அது தோல்வி அல்லவா? காரணம், வார்த்தை என்பது என்ன? அவருடைய வசனம். வாசியுங்கள் ஏசாயா 55வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், அதனுடைய 55வது, நல்ல தெரிந்த வசனங்கள், 55வது அதிகாரம், அதனுடைய 10-11 வசனங்கள். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா, எல்லாரும் சொல்லுங்க, வெறுமையாய் திரும்பாது, வெறுமையாய் திரும்பாது, வெறுமையாய் திரும்பாது, வெறுமையாய் திரும்பாது. ஒரு லெட்டர் எப்போ வெறுமையா திரும்பும்? ஒரு லெட்டர் ஒருத்தங்களுக்கு அனுப்புறாங்க, அது எப்ப வெறுமையா திரும்பும்? கரெக்டா சொன்னீங்க. ஆள் இல்லைன்னா, இன்னும் இந்த தீபத்தை அணையாம கர்த்தர் காக்குறாருன்னா அது வெறுமையா. ஜீசஸ் 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 ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிச்சு. ஆமென். தலை மேல கை வச்சு சொல்லுங்க, எனக்காய் அனுப்பப்பட்டது என் மேல இறங்கிச்சு, என் மேல இறங்கிச்சு. அது வெறுமையா திரும்பாது, அது வெறுமையா திரும்பாது. அதன் அடையாளம் என்ன அப்படின்னா, நீங்க நட்சத்திரத்தை காட்டாதீங்க, மண்ணை காட்டாதீங்க, இந்த நெறிந்த நாணலையே காட்டுங்க, இந்த மங்கி எரிகிற தீபத்தை. நீங்க தான் உங்களுக்கு அடையாளம். சாரி, நீ உயிரோடு இருப்பது உனக்கு அடையாளம். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நல்லவர், அவர் கிருபை. ஹல்லேலூயா. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்து, ஓ அச்சத்தின் உச்சத்தை glory ஒளியில்லா இயேசு இல்லா வாழ்வை நான் உடைத்தீர் சிற்றித்தீர் குடமிட்டே ராஜா பிரித்தே. ஆமே. எனக்கு நீருண்டு, எனக்கு நீருண்டு, கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. எத்தனை பேர் சொல்லுங்க, மரணத்தின் விளிம்பில், மரணத்தின் விளிம்பில் நான், ஆமென், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் ஆமென் இயேசு எல்லாம் ஆமென் உடைத்தீர் உடைத்தீர் சிற்றித்தீர் சிற்றித்தீர் glory makaralama santanalare ஆமென் ஹalleluya. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு நற்செய்தி. இதுவரை அடையாளமா நிறைய காட்டி தந்தா, இன்னைக்கு ஆவியானவர் பேசுறது, நீதான் அடையாளம், நீதான் அடையாளம், நீதான் அடையாளம். ஹalleluya. சீயோனுக்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் அது வரும்போது சீயோனே நீ இருக்கணும், நீ இருக்கணும், நீ இருக்கணும், நீ இருக்கணும். ஆள் இல்லைன்னு திரும்பி போக கூடாது, திரும்பி போகாது. இந்த வசனம் வெறுமையா திரும்பாது. ஹalleluya. 102 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான். ஆமென். 102 சங்கீதம் டைட்டில் வாசிங்க. துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி, துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? 24வது வசனம். என் தேவனே,
பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதே. ஆமென். அதுல தான் சொல்லுகிறார் சீயோனுக்கு 13வது வசனத்துல, அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. அப்போ அந்த டைம் வரைக்கும் இந்த தீபம் இன்னைக்கு அணையுமா நாளைக்கு அணையுமா, இதுதான் நிலைமை. தாவீது சொல்லுகிறார், பாதியில் எடுத்துறாதீங்க ஆண்டவரே. ஆமென். அப்போ மங்கின நிலையில் இருந்தவன் இன்னொரு சங்கீதம் எழுதுகிறான். அதுதான் 37:25. 37:25 தாவீது இப்படி சொல்லுகிறார், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானே. முதிர் வயது உள்ளவனுமான. ஆனாலும் அன்னைக்கு போதும் 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 போதும். ஆமென். I have been young and now I am old. அன்னைக்கு பாதியில முடியும்னு பார்த்தேன். அப்படிதான் நிலைமை இருந்துச்சு. தாவீதுக்கு சவுலால பிரச்சனை 13 வருஷம். அந்த 13 வருடம் தாவீதுக்கு மொத்த வயசு 30 தான் ஆகுது. சவுல் மரித்து தாவீது ராஜாவாகும் போது தாவீதுக்கு வயசு 30. அபிஷேகம் வைக்கப்பட்டது 17. இந்த 13 வருஷத்துல அவன் மரண விளிம்பு வர, அந்த மரண வாசலில் இருந்து தூக்கி விடுகிற இந்த வார்த்தையை தியானிக்கும் போது என் ஆண்டவர் எழுத வைத்ததை அப்படியே சொல்லுகிறேன். வார்த்தை உடையவனுக்கு எதிரான நிலை, வார்த்தை உடையவனுக்கு வருகிற எதிர்ப்புகள், எதிரான நிலை அவனை மரண வாசல் வரைக்கும், மரண விளிம்பு வரைக்கும், என்ன சொல்லணும், அந்த மரண பயத்தின் அந்த விளிம்பு வரைக்கும் கொண்டு செல்லலாம். ஆனால் ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர் அங்கிருந்து அவனை தூக்கி எடுப்பார். அங்கே இருந்து. அப்ப கேட்கலாம், ஆண்டவரே என்ன இன்னும் தூக்கி எடுக்கல, நீங்க என்ன வாசல் பார்க்க, நீ ஏரியா பக்கமே வரல. எளியவனை குப்பையில இருந்து எடுக்கணும்னா எங்க கிடக்கணும்? குப்பையில யாராவது தூக்கி போடணும். நீங்க கோபுரத்தில் எப்படி படுத்து கிடந்து எளியவனை குப்பையில இருந்து எடுத்து வா அவனை வச்சுக்கிறேன். மரண வாசலிருந்து தூக்கி எடுக்கணும்னா சில காரியத்தை அனுமதிக்கிறார். அவர் குறிப்பிட்ட பிளேஸ்ல வந்து நிப்பீங்க பாருங்க, அங்க அவர் நிற்பார். அதுதான் என் ஆண்டவர்.